ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிட்டனோட ஆன்டிக்ஸ்லேருந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். என்னோட வீடியோஸை நீங்கள் எவ்ரி டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே எதிர்பார்க்கலாம். ஏன்னா நான் டியூஸ்டேயும் ஃப்ரைடேயும் தான் வீடியோஸ் யூஸ்வலாக போஸ்ட் பண்ணுவேன். டியூஸ்டே எதிர்பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ரைடே. 2 டேஸில் என்னைக்காவது ஒரு நாள் எதிர்பார்க்கலாம், இல்லைன்னா 2 டேஸுமே போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறப்பவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஏன் நான் டியூஸ்டே ஃப்ரைடே ப்ரிஃபர் பண்ணுறேன்னா, எனக்கு அந்த 2 டே ஃபேவரட். ஸோ அதனால் அந்த டேயில் தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். இன்றைக்கி கலெக்ஷன்ஸில் விளக்கு வந்திருக்கு. இது பாலிஷ் பண்ண விளக்கு. சந்திரன் சூரியன் விளக்கு. ஒரு சைடு சந்திரன் இருக்கும், அதாவது 3ஆம் பிறை. இன்னொரு இடத்துல சன் இருக்கும். இதில் நல்லா எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்ற நல்லா லுக்காக இருக்கும். பாலிஷ் பண்ணனால நீங்கள் அப்படியே ஏற்றலாம் பூஜை ரூமில் வச்சு. இது வெத்தலை ஸ்டாண்டு. அந்த காலத்தில் இதில் தான் வெத்தலை பூஜை ரூமில் வச்சுருப்பாங்க போல். இதை நம்ம இப்போ விளக்கும் அதில் வச்சு ஏற்றலாம் பூஜை ரூமில். அப்படி இல்லைன்னா ஃப்ரூட்ஸும் அதில் வச்சு பூஜை ரூமில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரயில் கூஜா. இது யூஸ்வலாக எல்லா ஆன்டிக் கலெக்டர்ஸ் வீட்லேயும் இருக்கும். இது நல்ல கண்டிஷனாக ரொம்ப லுக்காக இருக்கனால நாங்கள் வாங்கினோம். தேவைப்பட்டால் சொல்லுங்கள். அந்த காலத்தில் இதில் காஃபி, டீ இல்லைன்னா தண்ணி ட்ரெயினில் போகிறப்போ இதில் தான் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ நம்ம அப்படி எடுத்துகிட்டு போக மாட்டோம். இருந்தாலும் இது டிசைன் மாடலுக்காக எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி மாடல் இருக்கும். வேணும்னா இதில் நம்ம வாட்டரும் ஊற்றி எங்கேயும் பிக்னிக் போகிறதா இருந்தால் எடுத்துகிட்டு போகலாம் ஃபேமிலியாக போகிறப்ப. இது ஒரு மினிச்சர் சொம்பு. டின் கோட்டிங் கொடுத்துருக்கு. இதில் நல்லா சூடாக எதுவும் குக் பண்ணி கூட ஊற்றி வச்சுக்கலாம். சாம்பார், ரசம் அந்த மாதிரி மினியேச்சர் குக் பண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் ரியலாகவே. இது ஒரு மெட்டல் பவுல், ஒரு ஸ்டாண்ட். இது வெள்ளை பித்தளை கிடையாது, மெட்டல் தான். லுக்காக இருக்குது. ஆன்டிக் மெட்டல். அந்த காலத்தில் இப்படி மெட்டலில் இவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரூட் பவுலாக யூஸ் பண்ணிக்கலாம். பாதம் வச்சிருக்கு. நல்லா கைப்பிடியும் நல்லா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. நெக்ஸ்ட் மரப்பாச்சி, மினியேச்சர் மரப்பாச்சி. இது பேரா இருக்கு. மினியேச்சர் மாட விளக்கு. சைஸ் ரொம்ப சின்னது. நீங்கள் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி தீபம் ஏற்றலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கும். மினியேச்சர் ரொம்ப சின்ன சைஸ். இது மரப்பாச்சி. அந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு விளையாட கொடுப்பாங்க. நீங்கள் இதை கொலுவுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பேரா இருக்குது. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இப்போ வரதில்லை. இது ரொம்ப ரேர். திருப்பி நெக்ஸ்ட் இதே சைஸுக்கு வருமானு தெரியாது. நெக்ஸ்ட் ஒரு பிரான்ஸ் பாட். இதில் தான் அந்த காலத்துலலாம் நல்லா குக் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஹெல்த்தி கூட. இது நல்லா ஹீட் அப்சர்வ் பண்ணி ஒரு 4 to 5 hours இதில் அப்படியே எது வச்சுருந்தாலும் ஹீட்டாக இருக்கும். என்னால் லிஃப்ட் பண்ணவே முடியல, அவ்வளோ ஹெவி வெயிட்டு. பொங்கல் எதுனாலும் வச்சுக்கலாம், அதில் குக் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி ஒரு பிரான்ஸ் பாட்டு தான். இதில் நம்ம டின் கோட்டிங்கில் கொடுக்கணும், அப்படியே குக் பண்ணலாம். இதில் பொங்கல், ரைஸ் எதுனாலும் நீங்கள் அப்படியே குக் பண்ணிக்கலாம். ஹீட் சூப்பராக அப்சர்வ் பண்ணும். ரொம்ப நேரம் வச்சுருக்கோம். இது பருப்பு உருளின்னு சொல்லுவாங்க.
இதில் நீங்கள் பருப்பு உருளையும் வச்சுக்கலாம், இல்லை பாயசம் இல்லை பால் இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கெல்லாம் டின் கோட்டிங் இல்லை, டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ண வேண்டியதான். சைஸ் ஒன்று பெரிய சைஸ், ஒன்று ஸ்மால் சைஸ், ஒன்று வந்து பாலிஷ் பண்ணியிருக்கு. இது வந்து வெங்கல கும்பா. வெங்கல கும்பாலேயே ரொம்ப பாதம் வச்சிருக்கு, பாலிஷ் பண்ணியிருக்கோம், நல்லா இருக்கு, ஹெவியாக இருக்கு. அடுத்தது வந்து மில்க் கேன். இதில் நீங்கள் கோயிலுக்கு போகிறப்ப கோயிலில் பால் கொடுக்கணும்னா நீங்கள் இதில் மில்க் ஊற்றி எடுத்துகிட்டு போகலாம். இதுக்கு அதனால அவங்க டின் கோட்டிங் இல்லாமல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஏதோ ஹாட்டாக அதில் ஊற்றி சர்வ் பண்ணுறப்ப தான் டின் கோட்டிங் அவசியம். ஸோ நீங்கள் மில்க் மாதிரி எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் தேவையில்லை. இதில் நீங்கள் வந்து ஆயில் இல்லை கீ ஊற்றி வச்சுக்கலாம், கோயிலுக்கு போகிறப்ப எடுத்துகிட்டு போகலாம். வீட்டிலேருந்தே பியூராக நல்லெண்ணெய் இல்லைன்னா கீ இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் கோயிலுக்கு அப்படின்னா தாராளமாக ஒரு 20 to 30 மண் விளக்குக்கு கரெக்டாக இருக்கும். இது ஒரு ஸ்மால் தூக்கு, நல்ல அன்யூஸ்ட் ப்ராடக்ட் தான். இதுக்கும் டின் கோட்டிங் கொடுக்கலாம். ஏன்னா டின் கோட்டிங் கொடுக்காம தான் நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நாங்களும் அப்படியே இதை வந்து டின் கோட்டிங் நம்ம கொடுக்க வேண்டாம், ஆல்ரெடி அப்படியே இருக்குது, ரியல் ப்ராடக்ட் அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டோம். இது ஒரு சின்ன சம்படம், ஒரு 400 grams, 1/2 liter கிடையாது, ஆனால் அதை விட சின்னது தான் இது. இதுக்கும் டின் கோட்டிங் இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸை ஹாட்டாக எதுவும் வைக்க போகிறது இல்லை, க்ராசரி தானே வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம டின் கோட்டிங் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ டின் கோட்டிங் இல்லாமல் தான் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான், சின்னதாக ஒரு பருப்பு உருளி. இதில் நீங்கள் பருப்பு அப்படின்னா பாயசம், பால் கூட காய்ச்சிக்கலான்னு சொல்கிறாங்க. இது ஒரு சின்ன தூக்கு. இதுலேயும் டின் கோட்டிங் கொடுக்கல. ஏன்னா நம்ம இது ஸ்மால் ப்ராடக்டில் போய் நம்ம ரொம்ப ஹாட்டாலாம் ஊற்றி வச்சுக்க மாட்டோம்ல, அதனால அவங்க டின் கோட்டிங் கொடுக்கல. நம்ம க்ராசரி ஐட்டம் இந்த மாதிரி ஸ்டோரிங் பர்பஸ்க்கு இப்படியே டைரெக்டாகவே யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆயில் கேன். இதில் வந்து டின் கோட்டிங் கொடுத்துருக்கு. இதில் வந்து நீங்கள் வந்து ஆயில் ஊற்றி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது கோகோனட் ஆயிலாக இருந்தாலும் சரி, கிரவுண்ட்நட் ஆயிலாக இருந்தாலும், ஜிஞ்சிலி ஆயிலாக இருந்தாலும் சரி, எந்த எண்ணெய்னாலும் ஒரு 1/2 liter, 1 liter கிடையாது, பட் 1/2 literக்கு ஊற்றி வச்சுக்கலாம் தாராளமாக. இது ஒரு சின்ன தூக்கு, பாலிஷ் பண்ணியிருக்கோம். டின் கோட்டிங்லாம் நல்லா இருக்கு. ஸோ அவுட் சைட் மட்டும் பாலிஷ் பண்ணியிருக்கோம். இது கெப்பாசிட்டி வந்து ஒரு 1/2 liter இருக்கும், 1/2 liter கம்மியாக தான் இருக்கும். இது வந்து ஒரு பிரான்ஸ் சொம்பு. ஒரு ஹோல் ஃபேமிலி, ஒரு 4 to 5 members இருந்தாங்கன்னா ஹோல் ஃபேமிலிக்கே இந்த சொம்பில் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு பாட், பிரான்ஸ் பாட். இதுவும் பொங்கல் பானை தான். பொங்கல் பானையில் வந்து இதில் நீங்கள் பொங்கல் இல்லை ரைஸ் இந்த மாதிரி குக் பண்ணிக்கலாம். இதுவும் பருப்பு உருளி தான். இதில் வந்து தேவைப்பட்டால் பாலிஷ் பண்ணிக்கலாம், டின் கோட்டிங் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது ஒரு ஸ்மால் சைஸ் கூஜா. இந்த கூஜாவில் வந்து என்னன்னா டம்ளர் இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது டம்ளர். இந்த டம்ளருக்காக தான் இந்த கூஜாவை நாங்கள் பர்ச்சேஸே பண்ணோம். அவ்வளோ அழகாக இருக்குது, ஹேண்டியாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது, அதனால் வாங்கணும். உங்களுக்கு எது பிடிச்சிருந்தா, இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் தெரியல நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். இந்த கூஜா வந்து கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 liter தான் இருக்கும். 1/2 liter கொஞ்சம் ஒரு 700 ml அவ்வளோதான் இருக்கும். இது வந்து ஆயில் ஊற்றி யூஸ் பண்ணலாம், பூஜை ரூமில் வச்சுக்கலாம், மல்டிபர்பஸ் லுக்குக்காக ஷோ பீஸாக கூட வச்சுக்கலாம். இது வந்து முளைப்பாரின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் கேர்ள்ஸ்லாம் மேரேஜ் ஆகி போகிறப்ப இந்த முளைப்பாரி செட்டு கொடுப்பாங்களாமா. முளைப்பாரி செட்டு வந்து வெள்ளை பித்தளை, ஒயிட் பிரான்ஸ். இந்த காலத்தில் இந்த மாதிரி சீர் கொடுக்குறப்ப இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் இல்லை. இந்த முளைப்பாரியில் மட்டும் லைட்டாக கோல்டன் தெரியுது.
நான் ஆல்ரெடி ஒரு வெள்ளை பித்தளைலேருந்து லைட்டாக கோல்டன் தெரியுதுன்னு சொன்னனால அது பிரான்ஸான்னு டவுட் வந்தது. இது வந்து அப்படி இல்லை, எல்லாமே ஒயிட் பித்தளை, வெள்ளை பிரான்ஸ் தான், ஒயிட் பிரான்ஸ் தான். ஆனால் அதில் ஒன்றை மட்டும் கோல்டன் தெரியுது. இது ஒரே செட்டு தான், ஒரே மாடல் தான். ஆனால் இது வந்து பாயாச உருளி. நெக்ஸ்ட் ஒரு பிராஸ்லே திராசு. இது மெஷர்மெண்ட்டுக்கெலாம் அந்த காலத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்க, க்ராசரி ஷாப்லலாம். இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கறது, இப்போல்லாம் மிஷின்ஸ் வந்துச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்கறதில்ல. முதல்ல ஸ்டோன்லாம் வச்சு மெஷர் பண்ணுவாங்களோ ஒரு சைடு, அதான் இது. நல்லா இதுவுமே பிராஸ்ல இருந்திருக்கு அப்போ. இந்த ப்ராடக்ட்ஸ்லேருந்து ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் தெரிய நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். நெக்ஸ்ட் சம்மர் ஓவர் ஆயிடுச்சு, ஜூன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு அந்த அனிமல்ஸ்க்கு வாட்ரு வைக்கிறது சர்வீஸை யாரும் விட்டுற வேண்டாம். ஸோ கண்டினியூ பண்ணலாம். பேர்ட்ஸ், அனிமல்ஸ்க்கு தினமும் சொல்கிறேன்னா, இந்த மெசேஜ் எல்லா வீடியோலும் யாராவது நியூவாக பார்க்குறவங்களுக்கு ரீச் ஆகும் அப்படின்றதுனால தான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. இனிமேல் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் இது வந்து ஒரு 5 kg கெப்பாசிட்டி உள்ள ஒரு ரைஸ் ட்ரம். இதில் நீங்கள் ரைஸ் போட்டு வச்சுக்கலாம், அரிசி. அப்புறம் கீழே இருக்கிறது ஒரு டீ குட், ரொம்ப ஆன்டிக், ரொம்ப பழசு, அதனால தான் ஓப்பன் பண்ணி நான் காட்டல. இந்த 5 kg கெப்பாசிட்டி ரைஸ் ட்ரம் வந்து டின் கோட்டிங் இல்லாமல் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஆன்டிக் பாய். இது வந்து ரொம்ப நல்ல கண்டிஷனாக இருக்குது. எவ்வளோ பழசுனா அவங்க மெயின்டைன் பண்ணுறவங்களும் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, ப்ரிசர்வ் பண்ணுறவங்களும் ரொம்ப நீட்டாக ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஊரில் வாங்குகிற பாயை விட இது ரொம்ப ஹெல்த்தி கூட. இதில் படுத்தா மூட்டு வலி, முதுகு வலிலாம் இருக்காதுன்னு சொன்னாங்க. ப்ளஸ் கூலிங்காகவும் இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கீழே ஃப்ளோரில் படுக்கிற பழக்கம் இல்லை, எல்லாமே பெட்டு தான் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி பாயில் வந்து எப்பயாவது ஒரு வீக்லி ஒன்ஸோ இல்லை கீழே உட்காந்து டிவி பார்க்குறப்போவோ இல்லை கீழே படுக்கணும்னு தோன்றப்போ இந்த மாதிரி பாய் யூஸ் பண்ணால் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அந்த காலத்தில் எல்லாமே அவங்க வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காகவே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. வெசல்ஸ்லேருந்து, பாயிலேருந்து, ஒரு வாட்டர் பாட்டிலேருந்து, இல்லை எல்லாமே ஹெல்த்துக்காகவே அவங்க வந்து திங்க் பண்ணி பண்ணியிருக்காங்க.